டோட்டல் லாஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் எங்களுக்கு. அவன் சாகிறதுக்கு அவனுக்கு ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் போச்சு. ஆனால் முதல் நாளுக்கு முதல் நாள் வரைக்குமே அவன் நடந்துகிட்டு இருந்தான் ஜாலியா. நான் இப்போ வரைக்கும் அவனோட பாக்ஸில் ஃபுட் வைக்கிறேன், இப்போ வரைக்கும் தண்ணி மாற்றி வைக்கிறேன், இப்போ வரைக்கும் அவன் உட்கார்ற சோஃபாவில் நான் அந்த ஷார்ட் முடிஞ்சா வைங்க டெய்லி நான் வந்து அந்த சோஃபாவில் தான் அவன் இருப்பான் எப்பயுமே. அதனால் அந்த ஃபோட்டோ நான் அங்கேயே வச்சுட்டேன். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவனுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு அந்த பெட்ஷீட் தூக்கி கடைசியாக கையில் கொடுத்தேன். இதில் கண்டிப்பாக சொல்லுவேன், அவன் கடைசியில் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே பிடிச்சிட்டு படுத்துட்டான். எந்த அளவுக்கு நான் மூந்தர்னா, அவனுக்கு முதல் நாள் வந்துட்டு அவன் டாய்லெட் போயிட்டான். அவன் பம்மெல்லாம் டாய்லெட் இருந்துச்சு, அதை தொடச்சி விட்டு துணியை வச்சிருந்தோம். அது தெரியாமல் இவங்க டஸ்ட்பின் மேலே வச்சிருந்தான். அதெல்லாம் எடுத்து மூந்து பார்க்குறேன் நானே, எனக்கு அவனோட ஸ்மெல் வருமா. அப்போ எவ்வளோ தூரம் சப்கான்ஷியஸாக அவன் உள்ளே உட்காந்துருக்கான். அப்போ அது என்னோட டிப்ரெஷன் ஸ்டேட் தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவனுக்கான விஷயங்களை அவனே செஞ்சுக்கிட்டு அவனே போயிட்டான். நாங்க எதுவும் பண்ணல. அவனா வந்தா, அவனா வாழ்க்கையில எங்களுக்கு தெரிவிட்டான், அவனே எனக்கு சந்தோஷம் கொடுத்தான், அவனே எங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்தான், அவனே எங்களுக்கு எல்லாரையும் கொடுத்தான், அவனே கிளம்பி போய் அவனுக்கான விஷயத்த அவனே பண்ணிக்கிட்டு அவனுக்கான மரியாதை அவனே வாங்கிட்டு அவனே சரி. ஒன் இயர் நாங்கள் வீடு தேடுறோம். இந்த வீட்டுல இருந்து மாறணும்னு 1 வருஷம் வீடு கிடைக்க மாட்டேங்குது. பெட்டு இருக்குங்க, இன்னும் அவன் பெட் ஐயோ இல்லைங்க, அது வந்து வீட்டுக்குள்ளதாங்க இருக்கும். இல்லங்க, அது வந்து குழந்தை மாதிரி இருக்குன்ட்டாலே அவன் பாக்குற பார்வையே ஒரு மாதிரி கேவலமா பரவாமா. இல்லங்க அது வந்து குழந்தை மாதிரி, அது வீட்டுக்குள்ளதாங்க இருக்கும். வெளியே இல்லங்க. இந்த ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணா என் ஒய்ஃப் நீ ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கண்டினியூஸா 100 மணி நேரம் அழுது அப்படின்னு அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் பப்ளிக்கு கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். ஆனா நாங்க அவன் பிரசன்ஸை ஃபீல் பண்றோம். அவன் இறந்தக்கப்போ அவனை திட்டிகிட்டே அழுதான். நான் இருக்கும்போதே பண்ண சொன்னேன், கேட்டியா எவ்வாறு எத்தனை வீடு ஏறி வராங்க பாரு, நீ அவனை எப்படி ராசாம நான் பார்த்துருக்கேன். ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டு. ஸோ இந்த ஒரு பேர் மட்டும் பெரிய பிராண்டாகவே மாறுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த குடும்பம் சோட்டுவோட அம்மா அப்பா இப்போ அவங்க ஒரு புதிய அவதாரமும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசுவோம், பேசி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ எனக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னும் போதே நானும் ஒரு பெட்டோட பேரண்ட் ஆக்சுவலாக. எங்கள் வீட்டில் ஒரு 2 டாக் வச்சுருக்கோம். ஸோ நான் எனக்கு யோசிச்சுட்டே வந்தேன், இவங்களை எப்படி எடுக்க போகிறோம், நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போக போகிறோமா, எமோஷனலாக எடுத்துகிட்டு போக போகிறோமா, இல்லை இவங்களை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய சில கேள்விகள்லாம் அவங்க மேலே வச்சுருக்காங்க, அதை கேட்க போகிறோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்திருந்தேங்க. முதல்ல நான் இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். சோட்டு நம்ம கூட இல்லை, ஆனால் அவன் பெரிய ஒரு மெமரி கொடுத்துட்டு போயிட்டான் உங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்குது ஆக்சுவலாக? ஸோ அதான் சோட்டோட லாஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் எங்களுக்கு. இப்போ அவன் கொஞ்சம் வயசாகி இறந்துருந்தான், நமக்கு தெரியும்ல வயசாகிட்டே இருக்கு, ஓகே தளர்ந்துட்டான், அடக்க கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இல்லை ரொம்ப நாளாவே உடம்பு சரியாமல் இருக்கான், ஐ மீன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ இன்னைக்காக தான் எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருந்திருக்கும், ஓகேடான்னு. அவன் அப்படி இல்லவே இல்லை. அவன் சாகிறதுக்கு அவனுக்கு ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் போச்சு. ஆனால் முதல் நாள் வரைக்குமே அவன் நடந்துகிட்டு இருந்தான் ஜாலியா. ட்ரீட்மெண்ட் போச்சு. அவனுக்கு ஜுரம் கூப்பிட்டு போனமே தவிர அவனுக்கு வாமிட் இல்லை, அவனுக்கு வந்து டயரியா இல்லை, அவன் நடக்க முடியாமலாம் கிடையாது. முதல் நாள் நைட்டு தான் அவன் தோண்டானே, அது வரைக்கும் அவன் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அப்படி இருந்தான். ஸோ அதனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவன் இறந்துருவான்னு. அது எங்களால் ஏற்றுக்க முடியலன்னா இப்போ வரைக்கும் அது ஏற்றுக்க முடியல. ஐயோ அவன் இல்லைன்ற ஏற்றுக்க முடியல. ஆனால் இப்போ ஒரு விஷயம், நாங்கள் இப்போ கரண்ட் மைண்ட் செட் என்ன இருக்கோம்னா, உண்மையாகவே அவன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணல. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபிசிக்கலாக மட்டும்தான் அவன் இல்லை, ஆனால் அவன் இங்கே இருக்கான்றது நாங்கள் ரொம்ப சொல்லுங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கல்ல, சோட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா இல்லாத மாதிரி இருந்துச்சா? எனக்கு அந்த ஃபீல் இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அவனோட பாக்ஸில் ஃபுட் வைக்கிறேன், இப்போ வரைக்கும் தண்ணி மாற்றி வைக்கிறேன், இப்போ வரைக்கும் அவன் உட்கார்ற சோஃபாவில் நான் அந்த ஷார்ட் முடிஞ்சா வைங்க டெய்லி நான் வந்து அந்த சோஃபாவில் தான் அவன் இருப்பான் எப்பயுமே. அதனால் அந்த ஃபோட்டோ நான் அங்கேயே வச்சுட்டேன். ஸோ இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் மாட்டல. ஏன்னா சுந்தருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. பட் இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் நாங்கள் வந்து அவன் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். சப்கான்ஷியஸாவே எனக்கு டக்குன்னு நான் உள்ள வரேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஐயோ அவன் இருப்பான், இவனை தூக்கிட்டு வரும்போது கூட எனக்கு ஐயோ இப்ப அவன் கத்துவானே அப்படிலாம் தோணுது. அந்த அளவுக்கு வந்து நாங்க அது இருக்கு, இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுதே தவிர்த்து விட்டுட்டு போயிட்டான்றத வந்து அவனுமே கொடுக்கல. அவனுமே நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்றான். சோ அப்படி தோணல. அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் பப்ளிக்கு கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். ஆனா நாங்க அவன் பிரசன்ஸை ஃபீல் பண்றோம்.
ஸோ வந்து அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி தான் நான் உள்ளே வரும்போதே வந்து இதை நான் சொல்லணும், ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். உள்ளே வரும்போதே பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் சோட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன இதே மாதிரி சோஃபா அங்கே இருக்குது. அந்த சோஃபாலாம் ஃப்ரேம் வச்சுட்டு அவனுக்கு ஒரு ஃபுட்டு வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக வைப்போம்ல, சாமிக்கு வைப்போம்ல, படையல் மாதிரி வைப்போம்ல, அது சாப்பிடுவோம், சாமி சாப்பிடுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து என் குழந்தை சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் அந்த இடத்துல வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு புரியுது. அண்டு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. சோட்டு இல்லை அப்படின்றதுக்கப்புறம் அடுத்து வந்து இவர் பேர் குட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆஃப் ஸ்க்ரீனில். இப்போ நீங்கள் ஆடியன்ஸ்க்கே சொல்லுவீங்க. ஸோ குட்டான்னு ஒருத்தரை கொண்டு வரீங்க. இப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தோம், இவன் வந்து சரி இது ஆப்வியஸாக நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஆனால் வந்து வி மிஸ் என்ன இருந்தாலுமே நாங்கள் வி மிஸ் சோட்டு அப்படின்றது நிறைய பேர் சொன்னதும் பார்த்தோம். அதை தாண்டி பேட் கமெண்ட்ஸும் நிறைய வந்தது. பட் இவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க இப்போ இந்த ப்ரெசென்ட்டாக உங்களுக்கு? இவன் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கான் ஆக்சுவலாக? அதாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இவன் வந்து இந்த பிரீடு வந்து நான் வாங்குவேன் நான் கனவோட நினச்சி பார்க்கலங்க. பிகாஸ் எனக்கு வந்து பெட்டுனாலே வந்து நான் அழுத்தி பிடிச்சி கொஞ்சணும், கில்லணும், அவனை போட்டு ஸ்குவீஸ் பண்ணணுன்றது தான் என்னோட பெட்டுக்கான ஃபீல். அதுதான். ஸோ அதுதான் நான் லேபு, அப்புறம் வந்து நான் என் வீட்டில் என்னோட வீடு இண்டிபெண்ட் ஹவுஸ் இங்கே நார்த் மெட்ராஸில். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வீடும் வச்சுருப்பாங்க. அங்கே கண்ணி இருக்கும், கோம்பை இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணி கோம்பைன்னா நமக்கு அப்போ தெரியாது. அது ஸ்ட்ரீட் டாக், அதை நாங்கள் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருப்போம் ஜாலியாக. ஸோ ஆனால் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டாய் பிரீடெல்லாம் எனக்கு வந்து ஓப்பனாக சொன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சோட்டு இறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இன்னொன்று நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஏன்னா தாங்க முடியல, அது டைஸ் பண்ணிக்க முடியல. அந்த 16th டே ரிமெம்பரன்ஸ் வைக்கும் போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் இவங்களோட மம்மி டாடியும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஓகே. ஸோ இல்லை 3 இருந்தாங்களே. ஆமாம் 3 கரெக்ட், எக்ஸாக்டாக கரெக்ட். ஸோ அப்போ இவனை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட கொடுத்தோன்னு வாங்கிட்டேன். வாங்கின ஒரு செகண்டே டப்புனு வரல இப்படி கடிச்சிட்டான் அழகா. எனக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்துச்சு, என்னடா இதுன்னு. அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டப்புன்னு ஐஸ்வர்யா வந்து ஃபீல் என்னப்பா இல்லை உங்களுக்காக தான் அவனை கொண்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க இப்போதைக்கு ஐடியா இல்லை, நாங்கள் அதுலேருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கே நான் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட போகணும்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் போயிடுச்சு. நைட் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், ஐயோ அவங்க பாரு பெங்களூர்லேருந்து ஒரு கப்பல் வந்து இதுக்காக வந்திருக்காங்க கிளம்பி, ஒரு 3 பெட்டை வண்டியில் போட்டுக்கிட்டு அவங்க வந்து எங்கள் 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணி நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. அது 1 + ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அப்புறம் யோசிச்சோம், இல்லை நம்ம கஷ்டம், ஏன்னா வீடு முதல்ல கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு 30 நாள் இருக்குல்ல சோட்டு 30 நாள், நரகத்தை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த வீடு. ஏன்னா சத்தம் இல்லை, ஒரு சலசலப்பு இல்லை, 2 பேருமே அமைதியாக உட்காந்துருக்கும், சோகமாகவே இருக்கும். இவன் அழுதுகிட்டு மட்டுமே இருக்கா. இந்த ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணால் என் ஒய்ஃப் நீ ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கண்டினியூஸாக 100 மணி நேரம் அழுதுது அப்படின்னு கண்டினியூஸாக அழுதுகிட்டு இருக்கா, பிரேக்கே இல்லாமல். அவன் நினச்சி ஐயோ இது அது நான் சொல்லி எனக்கே ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து 2 விஷயம் பாவம் ஆயிடுச்சு, இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. இது சொல்லிட்டே இருக்கே, அது மறக்கவும் முடியாது அப்படின்னு. அப்போ எனக்கு அவன் ஒரு மாதிரி டீப் டிப்ரெஷனுக்குள்ள போறாலும் ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. அப்போ நம்ம ஆப்போசிட்ல ஒரு டாக்டர் ஆண்டி இருக்காங்க, அந்த ஆண்டியை கூப்பிட்ட ஆண்டி இந்த பாருங்க ஆண்டி அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கோச்சிக்காத, இன்னும் கொஞ்சம் ஐஸ்வர்யாவிலேருந்து வெளியே வரலன்னா அவள் டீப் டிப்ரெஷனுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு, நான் அவளை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், விட்டுறாதப்பா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ பேசி பார்த்தேன். இவருக்கு எல்லா நடப்புமே அவனை சுற்றி மட்டும் தான் இருக்கு. நாங்க சாப்பிடுறோம், நாங்க தெரியாத விஷயங்கள்லாம் நான் வந்து எனக்கு இப்படிலாம் நடக்குமான்னு சத்தியமா தெரியல. நான் இது வந்து நாங்க அதுக்கப்புறம் எங்க வீடியோலயும் சொல்ல யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அங்க சோட்டு அங்க வச்சுட்டு நாங்க இங்க வந்து இந்த வீடு வந்துட்டு எங்க அம்மா ஃபர்ஸ்டே வந்து கிளீன்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐஸ் பாக்ஸ் இங்க வச்சிருந்தோம், அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை. ஸோ ஃபுல்லா கிளீன்லாம் பண்ணிட்டே வச்சிருக்காங்க. உள்ள வந்து எனக்கு சோட்டோட ஸ்மெல் இல்லை. அந்த ஸ்மெல் இல்லாதது நான் எவ்வளவு பைத்தியமா சுத்தினேன்னு இவங்களை கேட்டு பாருங்க. இவங்க எப்படி சினிமா சீன் மாதிரியே இருந்தது. இவங்க போய் கபட்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து அவனோட பழைய ஷர்ட்ல இதை மோந்து பாரு, அவனோட லீஷ் எடுத்து மோந்து பாரு, இதை மோந்து பாரு, கப்பை மோந்து பாரு. அவனோட எந்த அளவுக்கு நான் மோந்தேன்னா, அவனுக்கு முதல் நாள் வந்துட்டு அவன் டாய்லெட் போயிட்டான், அவன் பம்மெல்லாம் டாய்லெட் இருந்துச்சு, அதை தொடச்சு விட்டு துணியை வச்சிருந்தோம், அது தெரியாம இவங்க டஸ்ட்பின் மேல வச்சிருந்தான். அதெல்லாம் எடுத்து மோந்து பாக்குறேன் நானே, எனக்கு அவனோட ஸ்மெல் வருமா. அப்ப எவ்வளவு தூரம் சப்கான்சியஸா அவன் உள்ள உட்காந்துருக்கான். அப்ப அது என்னோட டிப்ரெஷன் ஸ்டேட் தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படி ஆயிடுச்சு. அப்ப கடைசியாவே நான் என்ன பண்ணேன்னா, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவனுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு அந்த பெட்ஷீட் தூக்கி கடைசியா கையில கொடுத்தேன். இதுல கண்டிப்பா சொல்லணும், அவன் கடைசியில் அதை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே அழுது அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மயங்கிட்டே படுத்தான். அதுக்கப்புறம் அது பெட்ஷீட் ஒரு மாதிரி வச்சிருந்தான். அப்புறம் அந்த கட்டிலுக்கு அடியில தான் அவன் படுத்துட்டே இருப்பான்ல சோட்டு. திடீர்னு பார்த்தா கட்டிலுக்கடியில போய் தூக்கிட்டு இருக்கான். என்ன என் பிள்ளைங்க தான் தூங்க, நான் தான் தூக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இது சினிமாட்டிக்கும் கிடையாது, இது யாருக்காக நடிக்கிறோம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எனக்காக அவன் நடிக்க போறதில்ல. ஸோ ஏன் இப்படி இருக்கா, ஐயோ இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா நான்
அப்புறம் என் சிஸ்டர் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் யோசிச்சு அப்புறம் என் பிரதருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன பண்ணலாம்னா அவங்க இல்லை யுவர் சாய்ஸ் தான், நீ பார்த்துக்கோன்னாங்க. சரி, இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்மளால ஒரு பெரிய ப்ரீடை வளர்த்து கமிட்மெண்ட்குள்ள பெருசாக இறங்கணும். அதுக்கு நிறைய எனக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இதுனா ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் உடனே போய் இவனை தூக்கிட்டு வந்தோம். இவன் வந்ததுலேருந்து என்ன அப்படின்னா அந்த ட்ரைனஸ் குறைஞ்சு போச்சு. அந்த வீட்டில் ஒரு சத்தம் திரும்ப வந்துருச்சு. அந்த வாய்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு நிசப்தம். சோட்டு நடந்தாலே டக் டக் டக்குன்னு கேட்கும். ஒரு சவுண்ட், வீடு ஃபுல்லா நெயில் சவுண்ட் கேட்கும். அவன் பிரீதிங் சவுண்டு, ஐயோ இவரு கொரட்டை விடுவாரு, இவருக்கு ஈக்குவலா கொரட்டை விடுவான் அவன். ஸோ நைட் எல்லாம் அந்த சவுண்டு கேட்கும். இது எப்படின்னா ஒரு 10 வருஷம் உங்களுக்கு அவனை நம்ம பிரியறதே கிடையாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் இருக்க போறான். அப்ப இந்த சவுண்டு, இந்த பிரசன்ஸ், இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் உங்களை பாதிக்கும் நான் கனவுலையும் நினைக்கல. ஒருத்தவங்க இறந்தா நம்ம என்ன நினைப்போம், இறந்துட்டாங்க அவங்களோட நினைவு இருக்கு. நான் அதான் என்னை வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, நீ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் கூட மீட் பண்ணது இல்லையா? நான் லவ் ஃபெயிலியர் கூட பார்த்தது இல்லை. ஓகே, அதனால எனக்கு அந்த பிரேக்கப் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பண்ண எனக்கு அது ஒருத்தங்க என்னை விட்டு போறது நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. எங்க பாட்டியோட டெத் மட்டும் தான் பார்த்தேன். பட் பாட்டி வந்து 83. ஸோ நம்மளுக்கே தெரியும்ல, அவங்க போயிருட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. இது வந்து எனக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் இதெல்லாம் பாதிக்கும்ன்றதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஸ்மெல் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க மைண்ட் அது பாதிக்கும். ஒரு 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 அடியில் ஒரு சவுண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது உங்களை பாதிக்கும்ன்றது வந்து எனக்கு சோட்டோட லாஸ்ல தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் அதாவது ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறோம், நாங்கள் ஃபீல் பண்ணுறது வேற. எங்கள் குக்கக்கா இருக்காங்க சத்யாக்கான்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க தான் சோட்டு இருந்த காலத்துலேருந்து அவங்க தான் அவனை சாப்பாடு வச்சு அவனை பார்த்துக்கிட்டது. அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க தான் வச்சு தருவாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டெய்லி காலைல வந்துட்டு அவங்க தான் காலையில் சாப்பாடு வைப்பாங்க. நான் 3 நாளாக அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபுட்டை வைக்க ஆரம்பிச்சேன். அவங்க வந்து அவன் இறந்துட்டான்றதை மறந்து நேராக உள்ள போய் சாப்பாடு கொண்டு வந்து வச்சு இங்கே தட்டி விட்டு சோட்டு தான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அவங்க மட்டும் உள்ள போயிடுறாங்க. ஒரு நாள் அப்படி தெரியாம வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்படி உள்ள போயிட்டாங்க நினைச்சிட்டேன்ப்பா வச்சுட்டேன். அப்படி அவங்க 3 நாள் வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அழுகுறாங்க. ஐயோ ஐயோ அப்படி என்னன்னா 3 நாள் வைக்கும் போது என்ன காரணம் இல்லப்பா இருக்கான் வச்சு அவர்ல வச்சிடப்பா நான் அப்படி சாரிப்பா வைங்கக்கா பரவாயில்ல அவன் இருக்கான் வைங்க அப்படின்னதுக்கப்புறம் டெய்லி அதை வச்சுட்டு அதை நைட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் ஒயிட்டிஸ் 2 பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ அதனால் டெய்லி காலைல அவனுக்காகவே அதை வச்சிருது. அதுதான் அவங்களுக்கு அந்த ஃபீல். ஏன்னா அவனுக்கு என்ன சாப்பாடு வேணும் என்ன வேணுன்றது அவங்க தான் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பாங்க. நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டாலே 3-4 வருஷம் நாங்கள் எங்கே வெளியே போனாலும் அவனை எங்கேயும் விட மாட்டோம். வீட்டில் விட்டு போயிடும். அவங்க வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து பார்ப்பாங்க. 1 மணிக்கு வந்து பார்த்தா வீடியோ கால் பண்ணுவாங்க. 1 மணிக்கு பார்த்து வீடியோ கால் பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போய் தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கூட இருந்து அவங்களுக்கு அது ரொம்ப பாதிச்சிச்சு. அன்னைக்கு 16/3 அன்னைக்குலாம் மதியானம் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய நிலம வந்துருச்சு எங்களுக்கு. இங்கே அவங்களுக்கு மூச்சு வாங்கி அழுது ஒரு மாதிரி ஆயிட்டு. ஸோ அப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பெரிய இம்பாக்ட்ல இருந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்துருக்கிறது 2 காரணம். அவன் இன்னும் இருக்கான்றது ஒரு காரணம், அவன் இருக்கான்றது இவன் மூலியமா அவன் காமிச்சிட்டே இருக்கான். இவன் சோட்டு பிரீட் என்ன பண்ணும், இந்த பிரீட் என்ன பண்ணு தெரியும். இந்த பிரீட் வந்து சோட்டு பிரீடுக்கு இவ்வளவு கூட சமம் கிடையாது. நான் வந்துட்டு இந்த குட்டா வாங்கணும்னு கூட நம்மளோட ஃபேன்ஸ் வந்துட்டு மெசேஜ் போட்டு அதை கமெண்ட் போட்டிருந்தாங்க, அக்காவுக்கு பெரிய இஷ்டம் இல்லை இதுன்னு ஓகே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உண்மைதான். எனக்கு என்னன்னா நான் ஒரு 4 hours விளையாண்டுருப்பேன் நான் குட்டாவோட. ஸோ 4 hours விளையாண்டுட்டேன். கிளம்பும் போது கொடுத்தோன்னே என்னால் நோன்னு சொல்ல முடியல. அது ஒரு மாதிரி ஃபீலிங் எனக்கு சொல்ல தெரில. சரி ஓகே நான் பெருசாக ரியாக்ஷன்லாம் நான் எதுவுமே பண்ணல. அப்படி வாங்கிட்டு நீங்கள் இது வந்து உண்மை சோட்டு ப்ராமிஸ் நான் சொல்கிறேன். ஸோ வாங்கிட்டு காரில் ஏறிட்டு நான் அழறேன். என்னால் இவனை வச்சிக்கவே முடியல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவன் தான் உனக்கு ஹீலர் புடி, இவன் தான் உனக்கு ஹீலர் என் கையில் திணிக்கிறாங்க. ஆனால் என்னால் வந்து இவனை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் சோட்டுகிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், சோட்டு உனக்கு ஓகே தானா, சோட்டு ஓகே தானா. ஏன்னா சோட்டுக்கு பிடிக்காது இன்னொரு டாகை நான் தொடுறதோ கொள்றதோ உனக்கு பிடிக்காது. அதனால தான் இவனை Day 1 நான் அவங்க வந்தப்போ வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ உனக்கு ஓகே தானா. நடுவில் ஏதோ ஒரு ஹால்ட் போடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் கூட தானே வந்திருந்தாங்க, அந்த இவங்க கௌஷி அண்ட் சஷ்வத். அவங்க காரில் கொண்டு போய் போட்டேன். அந்த பொண்ணு ஏன்கா போடுறீங்க, இல்லம்மா கொஞ்ச நேரம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ண போறான் இருக்கட்டும் நான் அப்படி போட்டேன். அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டாப்ல, அண்ணா நல்லா பிடிச்சிக்கிறாரு ஆனா அக்காக்கு இன்னும் அந்த அட்டாச்மெண்ட் வரல. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, அந்த அட்டாச்மெண்ட்டே வரல. நான் சோட்டுட்டு பேசிட்டே இருக்கேன், இவன் இப்படி வச்சுட்டே இருக்கேன் டேஷ்போர்ட் மேல இப்படி ஏறினான். நான் ஜஸ்ட் விட்டுட்டேன், அந்த பம்மை மட்டும் சப்போர்ட் பண்ணேன். அவன் அழகா ஏறி டேஷ்போர்ட்ல படுத்துட்டான். ஏன் இதை சொல்றேன்னா, சோட்டு வாங்கி கையில வாங்கின உடனே அவன் ஃபர்ஸ்ட் கார் ரைட்ல இதே தான் பண்ணான். அப்படியே டேஷ்போர்ட்ல ஏறி படுத்துட்டான், அந்த மேல டேஷ்போர்ட். அப்போ வந்து நாங்க சாண்ட்ரோ தான் வச்சிருந்தோம். என்கிட்ட இன்னும் அந்த போட்டோ இருக்கு, அதுல இருந்து படுத்துருவான். எனக்கு அப்ப இன்னும் அடக்க முடியல. அப்போ ஒரு சோல் எப்படி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும், இப்படிதானே கம்யூனிகேட் பண்ணும், அது எந்த சோலா வேணாலும் இருக்கட்டும். அப்படி அழாத, எனக்கு இது ஓகே தான் நீ எடுத்துக்கோன்னு தான் அவன் சொல்றான் போலன்னு நினைச்சிட்டு அந்த நான் 1 or 2 weeks டைம் நான் அவனை பெருசா கொஞ்ச மாட்டேன், அவனை பெருசா தூக்க மாட்டேன். இவங்க தான் அதிகமா பாத்துக்கிட்டாங்க, நான் பெருசா அட்டாச் ஆகல. ஆனா அது என்கிட்ட தான் அட்டாச்சா இருந்துச்சு. இவங்க சொல்ல அது உலகமே நீ தான் இருக்க, ஆனா நீ தூக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஆனா எனக்கு நிஜமாலே 2 weeks எடுத்துச்சு இவங்கிட்ட நான் அட்டாச் ஆகிறதுக்கு. அப்புறமா தான் ஸ்லோலி நாங்க வந்தோம். இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பட் இதை பண்ணா அவன்
அப்புறம் அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்குறோம், குட்டா இதுக்கு முன்னாடி இந்த டேஷ்போர்ட்ல படுக்குமானா இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் படிக்கிறான். ஸோ இதெல்லாம் மிராக்கல் தானே. இதான் அவர் சொல்றாரு கிரிஞ்சாட்டம் இருக்கும்ட்டு. ஆனா பெட் பேரண்ட்ஸ் வில் நோ அந்த கனெக்ட். இன்னொரு விஷயம் பார்த்தோம், இன்டர்வியூலயே வந்து இவ்வளவு விஷயம் ஆல்ரெடி நீங்க இந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருக்கோம் ஆப்வியஸா இத்தனை மாசம். ஆனா கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறோம் நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஏன் என்ன பிரீடு வாங்க போறாங்க, ஸ்ட்ரீட் டாக் வாங்கியிருக்கலாமே, ஸ்ட்ரீட் டாக் வாங்காம இந்த மாதிரி டாக்ஸ் ஏன் வாங்குறாங்க அப்படின்றதும் உங்களை நிறைய பேர் தாக்கி பேசுறதும் நிறைய பார்த்தோம். அதுவே உங்களுக்கு ஒரு அந்த மனநிலையிலிருந்து வெளியே வர்றதே ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ என்னடா நீங்களும் புரிஞ்சிக்காம இப்படி திட்டுறீங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி இதுவா இல்லையா உங்களுக்குள்ள? எனக்கு ஆக்சுவலா அது பெருசா தெரியல. பிகாஸ் எனக்கு அது தெரியும், பழக்கப்பட்டது. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணாங்க நைட்ல தூக்கமே வரல. என்னடா அது இப்படி சொல்றாங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. சில பேர்லாம் வந்து நான் அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன், ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டாக் ரொம்ப பாவம், அவங்கள போய் பார்க்கணும்னு கூட எனக்கு இஷ்டம் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டாக் வந்து அவங்க வீட்லயே வச்சு இறந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு என்னப்பா தெரியும், அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு சோட்டுவை நான் பார்த்த மாதிரி ஐ கேன் பெட் யாராலையுமே பார்க்க முடியாது. நான் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணோன்ட்டு. இன்னொன்று ஆடியன்ஸை பொறுத்த மட்டுக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. கமெண்ட்ஸை பார்க்கும் போதே பிரிக்க முடிஞ்சிச்சு. புதுசாக வந்தவங்க, நம்மள ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு தான் ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. ப்ராபப்ளி அவங்க இன்னும் அந்த vlog-அ ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. எல்லாரும் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு போட்டிருக்காங்க. நம்ம வாங்கலை. அந்த vlog-அ நீங்க உள்ள போய் ப்ரோமோ மட்டும் பார்க்காம கண்டென்ட் உள்ள பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா they would know the answer saying இதை நம்ம வாங்கல, நம்ம ஃபேன் கொடுத்தாங்க அண்ட் நம்மளோட ஹீலிங்காக நம்ம எடுத்து எல்லா பதிலுமே அந்த vlog-லயே இருக்கு. ஸோ அது தெரியாம அவங்க வந்து ரேண்டம்லி கமெண்ட் பண்றாங்க. பட் இன்னொரு லக்கி திங், செகண்ட் வீடியோ போடும் போது அவங்கலாம் காணும், அவங்கலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லி போட்டிருந்தோம், இவர் பேசியிருந்தாப்ல. அதை பார்த்துட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஒன் ஷார்ட் வீடியோ மாதிரி அது ஒரு திருஷ்டி பட்ட மாதிரி இருந்தது. பட் கமெண்ட்ஸ் யாரோ முகம் தெரியாத. பட் அதுவே என்ன கேட்டா எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க நம்ம மேல ஒரு சின்ன பற்று இருக்கு, அவங்க ஜஸ்ட் பைபாஸ் பண்ணி போல. அவங்க உள்ள வந்து ஆஹா நீங்க இப்படி எடுத்துக்கலாம்னு ஒன்று சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என் மேல ஏதோ நம்பிக்கை இருக்கு, நம்ம ஒரு சீட்டாக அவங்களால வளர்த்த முடியும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெரி பாசிட்டிவ் மேனர் தான். ரொம்ப 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 கைவிட்டு இந்த மாதிரி 2-3 கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வேணும்னே ஹார்ஷா ட்ரீட் பண்ணுமே பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கல. பிகாஸ் அது 100 அப்படிதான் இருப்பேன். ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக நீங்க இதை பண்றீங்க, இதுக்காக அதை பண்றீங்க. அதுதான் இப்போ எல்லாரோட கேள்வி இன்னொரு இதுலயே சப்கொஸ்டினாவே சொல்றேன், இந்த டாக் ஏன் வாங்கினீங்க, ஸ்ட்ரீட் டாக் ஏன் வாங்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எக்ஸாக்ட்டா இல்ல ஆமா, இது எல்லாரோட கேள்வியும் தான். நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா அதுவும் ஃபாரின் பிரீடா வாங்குறாங்க, நம்ம நாட்டிலே வாங்க மாட்டாங்க. ஃபாரின் பிரீட் வாங்குறவங்க அவங்க வீட்டு பெரிய பங்களா எல்லாம் கிடையாது. ஸோ என்னன்னா எனக்கு வந்து லேப் பிரீட் பிடிக்கும். இது ஃபாரின் பிரீடுன்றனால கிடையாது. லேப் அவரோட அழகுக்காக ஸ்பீஸ் பண்ணி விளையாடுறது பிடிக்கும். நாட்டு நாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வளர்த்தது எல்லாமே நாட்டு நாய் தான். சரி, எங்க வீட்டு எனக்கு வந்து லேப்னு சோட்டு சூஸ் பண்ணது நானு. ஏன்னா எங்க டாடிக்கு வந்துட்டு லேப் பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்க வந்து நான் லேப் வேணும்னு அடம் பிடிச்சதுனால தான் சோட்டு கேம் இன் ஆஸ் அ லேப் டு மீ அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரீட் டாக் ஏன் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னா மெயினான விஷயம் ஸ்ட்ரீட் டாக் இடம் வேணும். ஓகே, நான் வந்து ஏற்கனவே இது 2வது வீடு. நாங்கள் சோட்டு வந்ததுக்கப்புறம் 2வது வீடு. ஃபர்ஸ்ட் வீட்டில் சோட்டு வந்தோடனே சோட்டு தான் காரணமாச்சு வெளியே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடு நாங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சு கடைசியாக இந்த வீடு எல்லாம் ஓகே, எங்களுக்கு 2 டேண்ட் ஓகேனுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தோம். ஸோ 8.5 இயர்ஸ்க்கு எடுத்துட்டோம். இப்போ இந்த வீடையும் காலி பண்ணுற நிலமை வந்துருச்சுன்னா இப்போ அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுது. ஓனருக்கு 1 இயர் நாங்கள் வீடு தேடுறோம். இந்த வீடு வந்து மாறணும்னு 1 வருஷம் வீடு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் முதல் கேள்வி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதில் மீடியானா வேற ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம மீடியா வேலை பார்க்கணும், அது ஒரு கேள்விக்குரிய. அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும். இல்லைங்க நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக தான் இருக்கேன். அதுக்கு அடுத்து பெட் இருக்குங்க. பெட் ஐயோ இல்லைங்க அது வந்து வீட்டுக்குள்ள தாங்க இருக்கும். இல்லைங்க அது வந்து குழந்தை மாதிரி இருக்குன்ட்டாலே அவங்க பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி கேவலமா பரவாங்க. இல்லைங்க அது வந்து குழந்தை மாதிரிங்க, அது வீட்டுக்குள்ள தாங்க இருக்கும். வெளியே இல்லைங்க எதுவுமே பண்ணாதுங்க, செவர்லாம் நான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தேன். இல்லைங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி 1 வருஷம் நாங்கள் வீடு பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லைன்றாங்க. சோட்டுவாவது சொன்ன பேசுதான் கேட்டுப்பான், அவ்வளோக்கு பண்ணா சின்ன வயசுலேருந்தே அடாப்ட் பண்ணி வளர்த்துலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடை வந்து அதே மாதிரி வாங்கி அதுக்காக நான் வீடு இல்லாமல் எங்க அந்த வீடு நான் வைக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அது 1க்கு 2 இருந்துச்சுன்னா குறைச்சி தான் என்ன பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஒரு நல்ல இண்டிபெண்ட் ஹவுஸோ இல்லை நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ சொந்தமாக இருந்துச்சுன்னா எல்லா வீடையும் வாங்கி, அதாவது இண்டி வீட்டில் இருக்கிற எல்லா வீடும் இருக்கும்ல, சின்னது பெருசு எல்லாத்தையும் வாங்கி வச்சவங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசை. நானும் ஐஸ்வர்யா நிறைய தடவை பேசிப்போம். நமக்கு வந்து காசு பணம் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய பங்களா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 50 நாயாவது இருக்கணும் ஐஸ்வர்யா வீட்டை சுத்தி. வீடு வந்து பெருசா இருக்க கூடாது. வீடு வந்து எங்களுக்கு கூப்பிடுற தூரத்துல இருக்கணும். வீட்டுக்குள்ள வீடு பெரிய மாட மேல கூப்பிடுறதே கேட்கல, போன் பண்ணி எல்லாம் கூப்பிட கூடாது.
இப்படி கூப்பிட்டா ஐஸ்வர்யான் கூட காதுல கேட்கணும். அந்த மாதிரி வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்டா ஃபார்ம் ஹவுஸ் நாங்க கேக்குறது. வீடு சின்ன வீடு, வெளியிலயும் பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும்ன்ற எனக்கு ரொம்ப ஆசை. சோட்டு வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இந்த மாதிரி சீன் வந்திருக்குமான்னு தெரியாது. ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நல்லவங்க இறந்துட்டாங்க, ஒரு மனுஷன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு மெமரியல் டே பண்ணுவோம், ரிமெம்பரன்ஸ் டே பண்ணி பெரிய கொண்டாடுவோம். சோட்டுக்குன்னு ஒரு ஸ்டேஜை போட்டு அவனுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்து நாமக்கல், திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, மைசூர், பெங்களூர், வாட் நாட், அது அவன் தாங்க பண்ண வச்சான். என்னன்னா அவன் இருக்கும்போது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணணும் ஆக்சுவலா சொல்லிட்டு இருந்தான். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஃபேன்ஸ் மீட் பண்ணணும் போது நம்மளால சூப்பரா பண்ணிட முடியும், ஆனா நான் எல்லாம் பண்ணிட்டு யாரும் வராம போயிட்டா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பார்த்து ரசிப்பாங்க, ஆனா ஒரு நாயகனாக யாரு கிளம்பி வர போறாங்க, எத்தனை பேர் வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு ஒரு 100 பேர் எதிர்பார்த்து அவ்வளவு செட்டப் பண்ணி வேஸ்ட் பண்ண ஒரு பயம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க. அப்ப ஆக்சுவலா பண்ணிடலாமா இல்லப்பா எல்லாரும் கேட்கறாங்க, பட் வருவாங்களான்னு தெரியலப்பா. நீ முதல்ல சோட்டை கூட்டு போய் ஒரு ஃபேன் ஒரு பெட் ஃபெஸ்டிவல் கூட்டு போக மாட்டேன். ஏன் நான் சொல்றேன், 2-3 விஷயம் பயம் எங்களுக்கு. ஒன்னு, சோட்டு வெயில் தாங்க மாட்டான். 2வது, வேற ஒரு பெட்டோட ஆமா ஏதாவது பிரச்சனையோ இவன் ஏதாவது அவனை கடிச்சு அது ஒரு பயம் எங்களுக்கு. ஸோ இதனால இதுக்காக நான் கூட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் நினைப்பாங்க, அதனால வேண்டாம் விஷயம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி நடக்கல. அது அவன் இறந்துக்க போய் வேணா திட்டிகிட்டே அதுதான். நான் இருக்கும்போதே பண்ண சொன்னேன், கேட்டியா இவ்வாறு எத்தனை பேர் வீடியோ எழுதி வராங்க பாரு, நீ அவனை எப்படி ராஜாமா நான் பார்த்துருப்பேன், நீ விட்டுட்ட அழுதும் போது சரி ஓகே அப்போ 63 ஒன்று பண்ணலாம். அதுவுமே ஒரு 50 பேர் வச்சு பண்ண போனா தான் நினைச்சோம். இல்ல நான் சொல்றேன், நான் வந்து கேட்கறேன், நான் வந்து டிமாண்ட் பண்ணேன், எனக்கு வேணும்னாலே வேணும். ஆக்சுவலி சுந்தர் வந்துட்டு ஷட் டவுன் ஆயிட்டாங்க சோட்டுவோட டெத் சீன். அது கூட நம்ம யார்ட்டையுமே சொன்னதே, நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், ஆனா வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அப்படி நம்ம சொல்லிட்டோம்ல எப்படி இருந்துச்சுன்னா. ஆனா அதுக்கப்புறம் நாங்க ஃபேஸ் பண்ணது, அவன் இறந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நொடியிலேருந்து நாங்க 2 பேரும் என்ன ஆனோம் தெரியும். நான் கொஞ்ச நேரம் பைத்தியமா இருந்தேன், என் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணா எல்லாம் ஃபைன். இவங்க வந்து ஷட் டவுன் ஆயிட்டாங்க, இவங்க வாயிலேருந்து வார்த்தையே வரல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ நான் தான் சொல்றேன், எனக்கு தெரியாது, எனக்கு ஐஸ் பாக்ஸ்ல வைக்கணும், இதை பண்ணணும், நான் வந்து ஹேண்ட் காஸ்டிங் எடுக்கணும், இல்ல ஃபேன்ஸ்க்கு சொல்லணும், நீங்க போகணும், எல்லாமே நான் தான் அப்படி படப்படன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் கேட்டேன், எனக்கு இந்த 16 கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னாங்க ஆக்சுவலா சோட்டு இருக்கும் போதாவது அவனை ஃபீல் பண்ணணும், அவனை தொடணும், அவனை பார்க்கணும் அப்படின்னாவது கிரௌடு வரும். இப்ப யார் வருவாங்க நீ நினைக்கிறேன்? அப்பயும் நான் கத்துறேன், கிடையாது. 20 பேர் வருவாங்களா, அட்லீஸ்ட் இந்த ஏரியாவை சுத்தி ஒரு 20 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். ஏன்னா இறந்த அன்னைக்கு நான் 3 மணிக்கு போஸ்ட் போட்டு நைட் 1 மணி வரைக்கும் வந்தாங்க, கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாங்க ஃபுட்ஃபாலே சும்மா அவனை பாக்குறதுக்கு. சோ கண்டிப்பா ஒரு 20 பேர் வருவாங்க. நாங்க நினைச்சது நீங்க வரும்போது பாத்திருப்பீங்க, நம்ம கார் பார்க்கிங் அதுல ஷாமியானா ஷெட் போட்டு பண்ணுப்பான்னு தான் நான் சொன்னேன். அதுதான் வந்து சோட்டோட 16 மொட்டை மாடியில பண்ணலாம். சரி, அப்ப எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சா நம்ம அவங்களுக்கு வரவங்க ஏதாவது ப்ரொவைட் பண்ணலாம், வாட்டர் பாட்டில் சின்னதா ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு கவுண்ட் தேவை. அந்த கவுண்ட் என்னன்றதுக்காக ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறோம், நீங்க லிங்க்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு 3 hours தான் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 500 மேல லிங்க்ல. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அதுக்குதான் வேற சொல்றாங்கல்ல, நம்ம அது இது ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பெருமையா பேசுறோம். இல்ல அதுதான் ஸோ ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துச்சு. அந்த லிங்கே வந்து கிராஷ் ஆயிடுச்சு. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணா ஜாம் ஆகி லிங்க் கிராஷ் ஆயிடுச்சு. ரீலிங்க் பேர் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா சரி 500 பேருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணா அது கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம தான் அப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர முடியும்னு சொன்னாங்க. மற்ற எல்லாருமே ரீகன்ஃபர்மேஷன் வரேன்னு சொல்றாங்க. இப்போ 500 பேர், அந்த 500 பேர்ல 100 ரீகன்ஃபர்மேஷன் 2 வாட்டி பண்ண வச்சாங்க இவங்க. 500 பேருக்கு நம்ம 500 பேர், அதுல 100 டாக்ஸ் 100 பெட்ஸ் வருது. இப்ப இந்த 500 பேர்ல வந்து எத்தனை பேர் கார்ல வராங்க, எத்தனை பைக்ல வராங்கன்னு தெரியல. அந்த 500 பேர் கூட எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. இப்ப நீங்க என்ன உங்க கூட 2 பேரா 3 பேரா தெரியல. சோ இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு 800 பேருக்காக இடம் பார்க்கணும். அப்ப நான் இங்க தேடுறேன் பெட்ஸோட 800 பேருக்கு ஒரு ஸ்பேஸ் ஏன் கிடைக்கும் சென்னையில? இல்ல, அந்த இடமே இல்ல. அதுவும் ரொம்ப லாஸ்ட் மினிட் இல்ல. எனக்கு பயம் வந்துருச்சு. நெருங்க இடம் கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயும் கிடைக்கும். நான் வந்து எல்லா பெட்டுக்கும் சோட்டு மாதிரி யோசிச்சு ஏசி வேணும், வெயில்ல குழந்தைங்க கஷ்டம், ஏசி ஆள் தானே எவனும் தர மாட்டான். 100 நாளைக்கு எவன் தருவான் ஏசி ஆள்? தரேன். அப்படியே இருந்தாலுமே அது லாக்ஸ்ல போகுது. நான் அப்புறம் கடைசியா ஒரு 2 நாளைக்கு முதல் நாள், அதுவும் சத்யாக்கா தான் சொன்னாங்க, ஃப்ரைடே இந்த கவர்மெண்டோட லேண்டோட இருந்துச்சு. அந்த லேண்ட்ல போயிட்டா அதுக்கும் போய் பே, அதுக்கும் கொஞ்சம் ஹெவி பே தான் வச்சுக்கோங்களேன். இல்லை சும்மா இல்லை, ஹெவி பே தான். அதுக்கு பே பண்ணி அந்த இடத்த அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ண மட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு 1000 கணக்குல செலவு பண்ணோம். ஒரு 10,000 செலவு இருந்தது. இவ்வளவு செடி இருந்தது பண்ணி அதுக்கப்புறமா அங்க எல்லாம் செட் பண்ணி வந்தா அதுக்கேத்த மாதிரி உண்மையாவே ஆளுங்க வந்தாங்க. நல்ல வேலை தாங்க நாங்க வச்சேன்னா
எந்த பெட்டுமே அங்க வந்து உச்சா போறதுக்கோ கக்கா போறதுக்கோ அது ஃப்ரீயா இருந்துச்சு. ஆல்சோ சோஷியலைசிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ்டு கிரவுண்டா இருந்ததுன்னா மீட் பண்ணி கடிச்சுக்கோங்க ஒன்னொன்னு. இது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா தூரமா நிக்க வச்சுக்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு ஸ்பீக்கர் தெரிஞ்சிச்சு. இவங்க டே லைட் எல்இடி மாதிரி தான் வச்சிருந்தாங்க. எங்க இருந்தனாலும் நம்மளுக்கு விசிபிலிட்டி இருந்தது. இட் வாஸ் நீஷ். எல்லா பக்கமும் கூட்டு போயிருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. கொஞ்சம் வெயில் தாக்கம் மட்டும் ஒரு 1 hour இருந்துச்சுன்னா 4 to 5 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இல்லை. ஸோ மற்றபடி ரொம்ப நீட்டா போச்சு அது. அப்பதான் நினைச்சோம். ஸோ அவன் போய் அதை பண்ண வச்சிருக்கான் நம்மள. அது அவன் பண்ண வச்சதுதான். நாங்களாம் அதை பண்ண, அது அவன் பண்ண வச்சதுதான். டிப்பிக்கலா அவன் பண்ண வச்சதுதான். அவன் வர வச்சதுதான் எல்லாமே. ஸோ அதனால அவனே அதான் அவனுக்கான விஷயங்கள் அவனே செஞ்சுக்கிட்டு அவனே போயிட்டான். நாங்க எதுவும் பண்ணல. அவனா வந்தா, அவனா வாழ்க்கையில எங்களுக்கு தெரிவிட்டான். அவனே எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தான். அவனே எங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்தான். அவனே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். அவனே கிளம்பி போய் அவனுக்கான விஷயத்த அவனே பண்ணிக்கிட்டு அவனுக்கான மரியாதை அவனே வாங்கிட்டு அவனே ஜாலியா போயிட்டான். என் ஆடியன்ஸ் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேஸ் என்னன்னா நிறைய பேர் சொல்லும் போது கூட பார்த்தோம், விஜய் சித்து vlog பார்த்து தான் வந்து எங்களுக்கு வந்து நம்ம சோட்டு தெரிய ஆரம்பிச்சான். அப்படிதான் வந்து நாங்க பாதி பேர் இதுவாகணும். பாதி பேர் அப்படி சொன்னதும் உண்டு. நீங்க சேனல் மூலியமா உங்களை பார்த்து வந்ததும் உண்டு. பாதி பேர் என்ன எங்களுக்கு அந்த மெமரன்ஸ் டேலயே வந்து நிறைய பேர் பேசும்போது சித்தோ நான் வீடியோ பார்த்து தான் வந்து சோட்டு எனக்கு தெரிய வந்தான், நான் அப்படிதான் நான் பார்த்தேன். ஏன் அப்படி? அதான் உண்மை. அது ஒரு விஷயம் சொன்னாங்க. சோட்டு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் பண்ணோம். சித்தார்த்தோட வீடியோ யூடியூப்ல சோட்டு பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் இன்ஸ்டால சோட்டுக்கு வந்து 10,500 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவ்வளவுதான் நாங்க வச்சிருந்தது. ஸோ சித்தார்த் வீடியோ போடும்போது grown together. இல்ல இன்ஸ்டால இருந்தது. இல்ல இன்ஸ்டால நல்ல இன்ஸ்டால வந்து 50க்கு மேல எங்களுக்கு இருந்துச்சு. நான் இன்ஸ்டால சோட்டு ஃபேமஸ். இன்ஸ்டால ரீல்ல சோட்டு அளவுக்கு ஃபேமஸா இருந்தான். அப்ப அதை பார்த்து சித்து வந்து இவன் அடிக்கிறானே, அப்ப நான் வந்து ஒரு வீடியோ பண்ண, அப்பதான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணது. அது முடிச்ச உடனே இல்ல ஆக்சுவலி பிளான்ல வந்து பெரிய வீடியோ பண்ணனும் பிளான். அப்புறம் ஆல் ஆஃப் சடன் நாம வந்து வீட்டு பார்க்க வரும்போது அப்படியே எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. ஸோ அப்போ யூடியூப் பார்த்து வந்தவங்க எல்லாமே சித்து வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.